நிர்மலமான மாற்றங்களை கொண்டு வர வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. எல்லா தடையும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை நினைப்பட்டு விரும்புகிறேன். தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் இந்த காலையிலே நமக்கு நினைப்பட்டுகிறார். காரணம் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே இந்த காலையில் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். வேத புத்தகத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சண்டை சுருப்பனை எல்லாருங்க. 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இன்னொரு வசனமா செய்யலாமா? என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நான் தேவனுடைய வசனங்களை சற்று தியானித்த வேளையிலே தேவனுடைய கரங்களை குறித்து, அவருடைய கரத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் வேத வசனத்திலே சொல்லப்பட்டதை நான் பார்த்தேன். அவருடைய கரம் மிக விசேஷித்த ஒரு கரம். அதை பல காரியங்களும் 3 பிரிவாக நான் வசனங்களை அதில் பார்த்தேன். ஒன்று, அவருடைய கரம் வல்லமை உள்ள ஒரு கரம், பவர்ஃபுல் ஹேண்ட், வல்லமை உள்ள சக்தி நிறைந்த ஒரு கரம், பவர்ஃபுல் ஹேண்ட். இரண்டாவதாக அவருடைய கரம் பாதுகாப்பின் கரமாக நான் பார்த்தேன், ப்ரொடெக்டிங் ஹேண்ட். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரம் என்பதாக வேத வசனங்களிலே பல வசனங்களை பார்த்தேன். அதேபோல மூன்றாவதாக அவருடைய கரம் நம்முடைய தேவையெல்லாம் கொடுக்கிற கரம், ப்ரொவைடிங் ஹேண்ட். அவருடைய கரம் கொடுக்கிற ஒரு கரமாக நான் வேத வசனங்களை தியானித்தேன். இந்த காலையிலும் நான் முதல் பகுதியை மாத்திரம் நான் பகிர்ந்தபடியாக நான் விரும்புகிறேன். ஆண்டுடைய கரம், பவர்ஃபுல் ஹேண்ட், வல்லமை உள்ள, பராக்கிரம் உள்ள, சக்தி நிறைந்த கரம் என்பதை மாத்திரம் சுருக்கமாய் நான் வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நான் கர்த்தருடைய பந்திக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். 89ஆம் சங்கீதத்திலே தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறார். அதே வசனத்திலே அவருடைய கரத்தை குறித்து எழுதும்போது 13ஆம் வசனத்திலே சொல்லும்போது வாசியுங்கள். 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். உங்களுடைய வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உங்களுடைய கரம் எப்படிப்பட்டதாம்? பவர்ஃபுல், ரொம்ப பராக்கிரம் உள்ள கரம். தேவனுடைய கரம் பராக்கிரம் உள்ள கரம் என்று எழுதப்படுகிறது. அந்த கரம் தான் நம்மை உறுதியாக்கும் என்று எழுதப்படுகிறது. நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும், நேர்மறையாக நம்ம சப்போர்ட் பண்ணும். சொல்றாங்க எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி, ஆண்டுடைய கரம் நம்ம என்ன செய்யறாங்க? சப்போர்ட் பண்ணுறது. எந்தெந்த பயிரை சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட். மனிதர்கள் கைவிடலாம். ஆகவே இந்த கால்வளை தேவனுடைய கரத்தை நம்ம உறுதியாய் பெற்றுக் கொள்வோம். வசனம் சொல்லி ஆண்டுடைய கரம், அந்த பவர்ஃபுல் ஹேண்ட் என்று சொல்லப்படுகிறது, அந்த கீழாக எப்படிப்பட்ட நிலைமையிலே அவருடைய கரம், பலமுள்ள கரம், பராக்கிரமுள்ள கரம் என்பதை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு 5-6 காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் வசனத்திலே. அதை மாத்திரம் ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக 95ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 95ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவரே அதை என்ன செய்வார்? உண்டாக்கினார். His hand is a creating hand. ஆண்டுடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம். வல்லமுள்ள கரத்துல என்ன வல்லமுள்ள கரம்? அவருடைய கரம் என்ன செய்யறதா? எல்லாவற்றையும் செய்ய சிருஷ்டிப்பின் கரம். யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பகுதி மாத்திரம் வாசிங்க பார்ப்போம். யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முன்பகுதி. உம்முடைய கைக்கு இல்லை
உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் உருவாக்கிற்று. உம்முடைய கரம் தான் என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய உருவாக்கிற்று. கிரியேட்டிங் ஹேண்ட், உருவாக்குகிற கரம். இன்றைக்கும் ஆண்டுடைய உருவாக்குகிற கரத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. ஏதோ ஒரு நாள்ல ஆண்டவர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார் என்றல்ல. இன்றைக்கு ஒரு நல்ல பராக்கிரமுள்ள கரமாக இருந்தார் என்பதல்ல. இன்றைக்கும் அவருடைய கரம் சிருஷ்டிக்கிற கரமாக இருக்கிறது, உருவாக்குகிற கரமாக இருக்கிறது. இந்த சிருஷ்டிப்பு என்ற வார்த்தையுடைய பொருள் என்ன? எபிரேய பாஷையில் பாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்று என்ன செய்றாங்க, உருவாக்குதல். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் ஒன்று இருந்தா தான் இன்னொன்று உருவாக்க முடியும். எந்த காரியமானாலும் சரி, ஒரு பொருள் இருந்து இன்னும் உருவாக்குகிறார்கள், மாற்றமைக்கிறார்கள், வடிவமைக்கிறார்கள். ஆனால் கிரியேட்டிங் என்றால் என்ன? ஒன்றுமே இல்லை, ஆனா அந்த இடத்துல தேவன் ஒன்று செய்யணும், ஒன்று செய்ய முடியும். ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்திலே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை குறித்து வரிசையாய் பார்க்கிறோம். ஒன்றுமில்லை, வெறுமையாயிருந்தது, இருள் நிறைந்திருந்தது, ஒளி இல்லாது இருந்தது. வெளிச்சம் உண்டாக்குறது என்றார், உடனே உண்டு பார்க்கிறோம். 110 சங்கீதத்தில் இன்றைக்கு தியானிக்கிற வசனங்களை நான் பார்த்து, இன்னைக்கும் அந்த வானத்தில் எல்லாம் நிலைத்திருக்கிறதா இருக்குதுமா? சமஸ்தமும் அவரை சேவிக்கும். எல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனாரு, அது அப்படியே நிலைத்திருக்கிறது, மாறவில்லை, மாற்றமடையவில்லை. இன்னைக்கு அது அப்படியே இருக்கு. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. அதுதான் 91 சங்கீதம் 1 வாசனத்திலையும் வாசிக்கிற வாசிங்க. அப்போ 91 இல்லை, சாரி, ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ள கரம் சொல்றேன். தேவனுடைய கரம் 19 சங்கீதம் 1 வசனம், சாரி 19:1, 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆய விரிவு யாருடைய கரையா? கர்த்தருடைய கரம். ஆண்டுடைய சிருஷ்டிப்பை யோசிப்பார். சில நேரம் டூர் போகிறார்கள். அப்படி போகும்பொழுது அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது யாரை பார்க்கலாம்னா தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆண்டவர் எத்தனை விதமாக, எத்தனை காரியமாய், என்ன காரியமாக ஆண்டவர் சிருஷ்டித்தார் யோசிப்பார். இன்னைக்கும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை குறைந்து போகவில்லை. அந்த கரம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆண்டுடைய கரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை தேவன் உருவாக்க முடியும். ஆண்டவரால முடியும். இன்னைக்கு அவரால் சிருஷ்டிக்க முடியும். அவருடைய கரம் இன்னைக்கு வல்லமை குறைஞ்சு போகல. இன்னைக்கு அவருடைய கரம் சிருஷ்டிப்பிக்கரம். என்னாம் 11 அதிகாரத்திலே நான் சில நேரங்களில் நினைப்பூட்டுகிற அந்த வசனம், மோசே இஸ்ரவேலை வழிநடத்திக் கொண்டு வருகிறான். வனாந்திரத்தில் வழிநடத்திக் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் மன்னாவை கொடுத்தார், கண்ணிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி குடி கொடுத்தார், எல்லா நன்மையும் கொடுத்தார். இந்த 11 வரும்பொழுது இறைச்சி வேண்டும் என்று அழுதார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது தவறல்ல. ஆனா முறுமுறுப்பது, குறை சொல்வது தவறு. அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். கேட்டிருக்கலாம், இறைச்சி வேணும் சொல்லிருக்கலாம். அது பதிலாக எல்லாரும் அழுதார்கள். என்ன அழுதாங்கன்னா, ஐயோ நமக்கு இறைச்சியை புசி கொடுப்பவர் யாரு? யோசிப்பார். இதுவரை தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், எவ்வளவு ஆச்சரியமாக கொடுத்து வந்தாரு. இப்ப கேட்கிறாங்க, யார் கொடுப்பா? எதை நினைக்கிறாங்க? எய்ப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொம்மாட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளப்புடல் என்ன செய்யறோம்? என்னவா நினைக்கிறோம். நேற்று முந்தின காலையில் தேவனுடைய நான் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை எழுந்தும் போது
அந்த நினைப்பை குறித்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். நினைக்கிறோம், நினைவுகள் 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 அப்படின்ற காரியம். இவங்க எதை நினைச்சாங்கன்னா, ஆமா சில சொல்லுவாங்க அந்த காலத்துல எப்படி படம் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு பெரிதாம பார்க்க முடியாம போச்சு. அதனாலதான் நீங்க சில டிவியில பார்க்கறது அந்த காலத்து ஞாபகம். எவ்வளவு ஆண்டவர் அற்புதமாய் கொண்டு வந்திருக்கிறார். அடிமை வாழ்வே சுகமனை அவங்க உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு நினைக்கல, கேட்டிருக்கலாம். நீங்க விசுவாசுடைய ஜீவியத்தை குறித்து அப்படியே படம் பிடித்து எழுதியிருக்கு பழைய பாட்டின் காரியங்கள். ஒரு நாள் முருங்கூட எந்த தேவையானாலும் ஆண்டவரிடத்தில் அதான் சொல்லப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினால் வேணுனாலும் யாருக்கு செய்யப்படுங்க, தேவனை தெரியப்படுத்துங்க. விசுவாச வீரனாகிய மோசே அவனை கலக்கம் அடைஞ்சிட்டான். யோசிப்பாரு, அவன் மனிதன் தான், கலக்கம் அடைந்தான். இவங்க கேட்டாங்க எங்க இருந்து புசிக்க கொடுப்பவர் யாருன்னு கேட்டான். அவன் என்ன கேட்டான், எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும்னு கேட்டான். யோசிப்பார், விசுவாசுடைய பாதிப்பு யாரையும் பாதிக்கிறப்ப ஊழியரையும் பாதிக்கிற பார்க்கிறோம். ஆண்டவரே சிறுமையை பார்க்காதபடிக்கு என்னென்ன செய்யும் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே உங்க கையால சாகட்டும். நான் ஆண்டவர் சொன்னாரா இல்லை, அப்பா மோசே ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 1 மாதம் வரைக்கும் என்ன செய்ய போறீங்க, இறைச்சியை புசிக்க போகிறீர்கள். 1 மாதம் வரைக்கும். அவன் சொன்ன காரியம் என்ன, ஆண்டவரே 21ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து வாசிங்க. இப்ப என்ன சொல்றாங்க கவனிங்க. ஆண்டவரே நீ கொஞ்சம் கவனமா சொல்லணும். என் கூட இருக்கிற யாரு, எத்தனை பேரு, 6 லட்சம் காலாட்கள் ஆண்கள் மாத்திரம், கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல கணக்கு இருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள், அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அடுத்து எவ்வளவு நாள் வரைக்கும், 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்றீங்க ஆண்டவரே, கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க போய் பரலோகத்தில் இருப்பீங்க, கீழே இருக்கிறது யாரு, நான் உத வாங்கணும். சொல்றேன், ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் கொஸ்டின் பாருங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். யாரு, மோசே விசுவாச வீரன், சாதாரண ஆள் அல்ல. செங்கடல கோல நீட்டம் பிளஞ்சு 2 தன்னுடைய பிறகு தண்ணீரை கொடுத்தவன். அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கு வனாந்தரம், திரளான ஜனங்கள், தேவைகள், மிகுதி, கலங்கி போய்விட்டான். இப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் தெரியுமா, அடுத்த வசனம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை எப்படி இருக்க, பா என் கரம் இன்னைக்கும் சிருஷ்டிப்பின் கரம், கிரியேட்டிங் ஹேண்ட்ஸ், இன்னைக்கும் என்னுடைய கரம் உருவாக்குகிற கரம். அது குறுகவில்லை. நீ காட்டில் இருக்கிற ஆடுகளை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீன்களை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னுடைய கரம் எப்படி இருக்கிறது, சிருஷ்டிப்பின் கரமாக இருக்கிறது. இன்றைக்கு என்னால் சிருஷ்டிக்க முடியும். யோசிக்கிறான், நான் செய்வேன் பாரு. என்னாச்சா, 31ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் வந்த ஆதியாகமத்து முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து எழுதிக் கொண்டே வருகிறார். எழுதிக் கொண்டே வரும்பொழுது 5வது நாளிலே ஆண்டவர் சிருஷ்டிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் நாளிலே அவர் சொல்லும் பொழுது சமுத்திரத்தை பாரு கட்டளையிடுகிறார். திரளான மீன்களையும் பறவைகளையும் என்ன செய்யட்டும், ஜலம் திரளாய் பிறப்பிக்க சொன்னார். அப்படின்னு அர்த்தம், ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கும் பொழுது பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்கிருந்து சிருஷ்டித்தாரு, ஜலத்திலிருந்து, சமுத்திரத்திலிருந்து. இப்ப ஆண்டவர் மோசே சொன்ன காரியம் தான், ஏற்கனவே உண்டாக்கிய ஆடையும் நான் பிடிக்க மாட்டேன், காட்டில் இருக்கிற மாடுகளையும் பிடிக்க மாட்டேன், ஏற்கனவே சிருஷ்டித்தவைகள் சிருஷ்டிகளாக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், புதுசா சிருஷ்டி தர போறேன். ஹல்லேலூயா.
அப்ப என்ன சொல்லியிருப்பார்னா, சமுத்திரமே காடுகளை தரலாம் என்ன செய்ய உடனே சிருஷ்டிக்கப்படுது. ஆனா பறந்து காட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால எங்க இருந்து காத்து வந்துச்சா சொல்லுங்க, எங்க இருந்து காத்து வந்துச்சு? கத்தடத்திலிருந்து புறப்பட்ட காற்று அடிச்சு நேரா இங்க கொண்டு போட்டது பாளையத்துல. சாண்டுடைய கரத்தை பாருங்க. இன்றைக்கும் சிருஷ்டிப்பின் கரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது உண்டாக்கணும்னு சொன்னா ஆண்டு உண்டாக்க முடியும். ஒருவேளை உங்க ஆபீஸ்ல வேலை செய்ய ஒரு போஸ்ட் இல்லைன்னா கர்த்தர் நமக்காகவே ஒரு போஸ்டை கிரியேட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால முடியும், தேவனால கூட கருவில்லை. அதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ கரம் சப்போர்ட் பண்ணு சொன்னீங்க. ஆண்டவரே உடைய கரம் சப்போர்ட் பண்ணட்டும். உடைய கரம் இன்றைக்கு சிருஷ்டிக்கும். ஒன்றும் இல்லாமல், ஒருவேளை ஒன்றும் இல்லாத பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், பல சந்தேகங்கள் ஏற்படலாம், பலவிதமான சத்தங்களுடைய காதல் விடலாம். நம்ம சொல்லுவோம், ஆண்டுடைய கரம் இன்றைக்கும் சிருஷ்டிக்கக்கூடிய கரம். ஹல்லேலூயா. அது குறுகி போகல. அதனால ஆண்டவர் கேட்டார், வா என் கரம் குறுகிச்சா? இல்லை, சொன்னபடி நடக்க போகுது. பாளையத்தில் எவ்வளவு இருந்துச்சா? இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரை மேல் 2 முழம் 3 அடிக்கு 3 அடி உயரம் ஒரு அரைச்சுதான். எப்படி கூட திருப்தியா சாப்பிட கொடுத்தார். சோ இந்த கால்களிலே ஆண்டவர் அவருடைய கரம் சிருஷ்டிப்புடைய கரம். சோ வானங்களை பார்க்கும் பொழுது உணரும். தாவீதான் சொல்றான், ஆண்டவரே வானத்தை பார்க்கும்போது சொல்றான், உங்களுடைய கரங்கள் தான் பாது உண்டாக்குச்சு. ஆண்டவர் நிலைத்திருக்கப்படுகிறார். காரணம் என்ன? இன்றைக்கும் தேவன் சிருஷ்டிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் எதையும் சிருஷ்டிக்க முடியும், உண்டாக்க முடியும் அவரால். அவன் விசுவாசி அந்த ஆண்டவரை பற்றிக்கொள்ள. ஆண்டவரே எத்தனை பேர் இல்லை என்று சொன்னாலும் உன்னால அது முடியும். ஆண்டவரே நீ நடத்த முடியும். விசுவாசிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இரண்டாவதாக அந்த வல்லமையுள்ள கரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது 21ஆம் நீதிமொழியின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 21:1. கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. என்ன பார்க்கிறோம்? His hand is a controlling hand. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஒரு கரம். பாருங்க, ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கு? நீர்க்கால்களை போல இருக்கிறது. அதை அவர் தம்ம சித்தப்படி நினைச்சாங்க திருப்புகிறார். நீங்க பார்க்கணும்னா தண்ணி பாய்ச்சல் இடத்துல போய் பார்க்கணும். வயல்ல போய் தண்ணி பாய்ச்சல் இடங்கள்ல போய் பார்க்கணும். இப்போ அதெல்லாம் நம்ம இந்த காலம் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இருக்கிறது இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது என்னுடைய கூட படித்த நண்பர்கள்லாம் பருத்தி தோட்டம் வச்சுருப்பான். போயிடுவார், நான் போய் தண்ணி கட்டிடுவேன். ஒவ்வொரு வரப்புக்காக என்ன செய்றாங்க? தண்ணி கட்டுவது. சில தண்ணீர் இறைச்சி ஊற்றுவோம், மாடு இறைச்சி ஊற்றும், அது கட்டுறது ஈஸி. ஆனால் மோட்டர் பம்பு தண்ணி வர்றது கட்டுறது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு பிடின்னு போயிடும். ஆச்சரியமா இருக்கும். அவங்க அதை அந்த பாத்தி பிடித்திருக்கிற அமைப்பை பார்த்தால் எல்லா பாத்திக்கும் தண்ணி பாய்ச்சுற மாதிரி நினைச்சுவாங்க. எந்த பாய்ச்சிக்கு தண்ணி வேணும்னு தெரியும். அதை திருப்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ராஜாவின் இருதயமே யார் கையில் இருக்கு? அவர் கையில். என்ன செய்யணுமோ அதுபடி நினைச்சாரு, கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கண்ட்ரோலிங் ஹேண்ட். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் எல்லாம் இருக்கிறது. உங்க மேல இந்த ஆபீசரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க இருதெல்லாம் கர்த்தருடைய கரத்தின் கீழ் தான் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்த முடியும். யாத்ராமத் புத்தகத்திலே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் என் ஜனங்களினை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார்கள். பார்வோனின் இருதயம் என்ன செய்ய சொல்வது? கடினப்பட்டது, கடினப்பட்டது, கடினப்பட்டது. நோ, கர்த்தரை அறியே, அவர் யாரு? போக விடுவதில்லை சொன்னா. ரெண்டாவது சொன்னா, தூரமா போன, இங்கேயே தேசத்திலே பண்ணிவிடுங்க. இல்ல எல்லாரும் போக வேண்டாம், நீங்க மாத்திரம் போங்க, பிள்ளைலாம் போக கூடாது. திரும்ப
திரும்ப சொன்னான், இல்ல விடமாட்டேன், ஆடு மாடலாம் நிறுத்தப்படட்டும். 12ஆம் வாசியாப்போம். 12ஆம் அதிகாரம் யாத்ராமத்து புத்தகம் 12:31-32. எப்ப அழைப்பித்து எல்லா சதம் சொல்லுங்க அப்புறம் அப்படின்னா என்ன? நினையாத நேரத்தில், ராத்திரியில். பைபிள்ல நடந்த சம்பவங்கள் ராத்திரி என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நினையாத நேரத்தில் அழைப்பித்து அடுத்த வருஷம் இதுவரைக்கும் என்ன சொன்ன? விடமாட்டேன் விடமாட்டேன். ஆண்டவர் அவன் கை இருதயம் யாருக்கு எல்லாம் இருக்கு? இப்ப கர்த்தருடைய கையில் சொல்ற. நீங்க சொன்னபடியே என்ன செய்யுங்க, போங்க. அந்த அடுத்த வருஷம் என்னையும் என்ன செய்யுங்க, போறீங்க, என்னையும் சேர்த்து என்ன செய்யுங்க, ஆசிரியப்பா. யோசிப்பார், கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. யார் எந்த கடினமான ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆண்டுடைய கரம் சப்போர்ட் பண்ணுமானா, தேவனுடைய கரம் சப்போர்ட்டா இருக்குமானா, அவன் யாரா இருந்தாலும் சரி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை திருப்ப முடியாது. வேதத்தை வாசிங்கன்னா ஏசாயா புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்குமா? ஏசாயா 14:27. அவருடைய கரத்தை குறித்து எழுதப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை ஏத்தமாக்குவான்? அவருடைய கை என்ன செய்யப்படுகிறதா? நீட்டப்பட்டிருக்கிறது. ஒருவன் திரும்ப முடியாது. அவருடைய கரம் கண்ட்ரோலிங் ஹேண்ட், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கரம். அந்த கரத்தை யாராலும் திருப்ப முடியாது. அவை இந்த காலில் விசுவாசிப்போம். ஜெபமெல்லாம் இந்த நாட்களில் நம்ம மேல கர்த்தருடைய கரம் நமக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் கை உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். மாத்திரம் இல்லை, வர்ற நாட்கள் எல்லாம் கர்த்தனை பலப்படுத்தும்படியாக, சப்போர்ட் பண்ணும்படியாக அவனுடைய கரம் நம்மோடு இருக்கணும். திருப்ப முடியாது. அவருடைய கரம் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டுக்குள்ள கரம். இதை வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டின் சம்பவம் வரும். ஆதியாகமத்து புத்தகத்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். யோசேப்பின் நாட்களில் யாக்கோபுடைய இறுதி காலம் வருகிறது. யோசேப்பை கத்தரிப்பது பார்வோன் அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறான். என்ன கற்றுக் கொடுக்கிறான்? யோசேப்பு சொல்லாம யாரு கையை அசைக்கூடாது. அவ்வளவு கண்ட்ரோலிங் ஹேண்ட அவன் கையில கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்ப யோசேப்பு தன் தகப்பன் முதிர்வதாக இருக்கும் பொழுது தன் பிள்ளை அழைத்து ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் போகிறான். யாக்கோபு உட்கார்ந்து இருக்கிறான். யோசேப்பு தன் பிள்ளைகளை கொண்டாடுகிறான். மூத்தவன் பேர் என்னது? தலைகளா சொல்றீங்க. மூத்தவன் பேர் என்னது? மனாசே. அது மேல இவனுக்கு கொஞ்சம் இஷ்டம். ஏன்னா எகிப்து தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு பல பாடுகளை பட்டு எல்லாம் இப்போ நிம்மதியாக வந்த உடனே கத்தர் மனாசை கொடுத்த உடனே எல்லாத்தையும் மறக்க பண்ணாருப்பா. அதனால அவனுக்கு ஒரு பார்சியாலிட்டி என்னன்னா, அவன் மேல கொஞ்சம் பிரிய என்ன செய்வாங்க அதிகம். அதனால என்ன பண்ணான்னா, அப்பாவுடைய வலதுகையின் ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? மனாசேக்கு வரணும். எப்ராஹிமுக்கு இடதுகை ஆசீர்வாதம். அதனால கொண்டு போய் நிறுத்துக்கிறான். வலதுகைக்கு நேரா அந்த மனாசையும், இடதுகைக்கு நேரா எப்ராஹிம் இருக்கிறோம். பைபிள்ல அழகா சொல்லப்படுகிறது. ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் தெரியுமா? கண்ணு தெரியல. என்ன தெரியல? கண்ணு தெரியல. இப்ப யாக்கோவு கண்ணு தெரியல, மனமறிய என்று எழுதப்படுகிறது. என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? மனமறிய. கண்ணு தெரியலையா, ஆனா மனமறிய இவன் கை என்ன கிராஸ் ஆகுது. எங்க போகுது கை? இப்ப மனாசே மேல வலது கை போகுது. சாரி, எப்ராஹிம் மேல வலது கை போகுது, இடது கை மனாசே மேல. அவன் சொல்றான் யோசேப்பு, இல்லப்பா இப்படித்தானே. இல்ல, God's hand is a controlling hand. தேவனுடைய கரம் அது கட்டுப்பாட்டுள்ள கரம். அதை திருப்ப யாரால முடியாது. உன்னை ஆசைக்கணும், உன்னை ஆசை தான் தருவார். ஹல்லேலூயா. அதனால யோசேப்பால் திருப்ப முடியல. காரணம் என்ன? கர்த்தர் எப்ராஹிமை வலதுகையின் ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய கரம் நீட்டப்பட்டு விட்டது, திருப்ப முடியல. அப்ப ஒரு யாக்கோபின் கரத்தையே
யோசேப்பால திருப்ப முடியல. யோசேப்பார் அவ்வளவு பவர்ஃபுல் மேன், திருப்ப முடியல. அப்ப ஆண்டுடைய கரத்தை திருப்ப முடியுமா? முடியாது. ஆண்டுடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்கள் பக்கமாக நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆளை பத்தி உங்களுக்கு விரோதமாய் செய்கிற ஆளை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவரே உங்க கையில அவருடைய இருதயம் இருக்கப்பா, நீங்க திருப்புங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் தான் கண்ட்ரோல். நம்ம பேசி பார்க்கலாம், செய்ய பார்க்கலாம், இல்லை ஒரு நிமிஷம் திருப்பிட முடியும். லாபான் அவன் நம்முடைய குமாரனும் ஆடுகளை மயிர்கத்திற்கு போயிருக்கவில்லை. யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளாம் கூட்டி என்ன செய்தான்? ஓடியாண்டான், திருக்கலாம் ஓடியாண்டான். இப்ப லாபான் வருகிறான், அவனை பின்தொடர்ந்து வருகிறான். அவன் இருதயத்தில் கத்த சொன்னார், நீ யாக்கோபோடு நன்மையா அங்கே என்ன செய்யக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு தீமை செய்ய எனக்கு பலன் தெரியுமா? தீமை செய்த வந்தேன், ஆனா கொஞ்சம் என்ன செய்யறாங்க, மாத்திட்டார். ஆண்டவர் மாற்றுகிற தேவன். காரணம் அவருடைய கரத்தில் இருக்கு, அவருடைய கரங்களில் இருக்கு. அவரே அதை திருப்புற தேவன் என்பதை மறந்து போடும். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற, தேவன் தம்முடைய காரியங்களை நிறைவேற்ற இதயத்தை மாற்றுகிறார். காரணம் அவருடைய கரங்கள் எல்லாம் அவருடைய இதயம் கையில் இருக்கு. வசனத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ஞாபகத்தினால அதை நினைப்பட்டு விரும்புகிறேன். 105ஆம் சங்கீதத்தை எடுங்க. 105ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை பார்வோனுடைய இருதயம் சகல எய்த்தோடைய இருதயத்தையும் யார் மாத்தினது? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க. தேவன் மாற்றினார். யார் மாற்றினது? எதுக்காக? அன்பு உறவா? இல்ல, எதுக்காக? இப்ப ஆண்டுடைய வசனம் என்ன செய்யணும்? நிறைவேற வேணும். இவர்களை எய்த்து தேசத்திலிருந்து என்ன செய்யணும்? வெளியே கொண்டு போனோம். இவங்களை பார்த்தா எய்த்து என்ன செய்ய மாட்டாங்க, இப்போதைக்கு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அங்க வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு இதையே சாப்பிட்டு தெரிஞ்ச ஆட்களுக்கு அதை விட்டு வெளியே இருக்கு என்ன இல்லை. அண்ணா ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாருடைய யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்கு. அதனால 25 மாத்துறாரு. அப்பா இது வரைக்கும் சல்யூட் அடிச்சியா, இப்ப முறைச்சு பாரு. இது வரைக்கும் மதிப்பு கொடுத்தியா, இனி மதிக்காத. யோசிச்சு பாருங்களா? ஏன்னா அவர் கையில நீர்கால போல இருக்கு. ராஜாவின் நியமே அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்யறாங்க? திருப்புகிறார். இப்ப இவங்க பகைச்சாட்டா இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் என்ன செய்யும்? உண்டாகும். அதனால என்ன பகைச்சிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாம் நன்மைக்காய் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவன் நன்மைக்காய் செய்கிறார். அவர்தான், அவர் கையில இருக்க எல்லா இருதயமும் நம்மை அதன்படி நடத்துகிறார். அவர் வேதத்தில் பல உதாரணங்களை சொல்லப்படும். நான் அடுத்த காரியத்துக்கு வர முடியாது விரும்புகிறேன். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே அவர்தான் திருப்புகிறார். அந்த கரம் நம்ம சப்போர்ட் பண்ணும். நமக்கு நேரா அவருடைய திட்டத்தை நிறைவேறதுக்கு நேராய், அவருடைய சித்தத்தை நிறைவேறதுக்கு நேராய், அவருடைய ஆசீர்வாதத்தின் காரியத்துக்கு நேராய் அவருடைய கரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்தும். உண்டாக வாசிகள் 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாலமோன் சொன்ன காரியத்தை நான் சொல்ல முடியும். வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை ஏன் நிறைவேற்றினார்? கரத்தினால் நிறைவேற்றினார். ஆண்டுடைய கரம் fulfilling hand, நிறைவேற்றுகிற கரம். ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டு விடுறதில்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் சில எலெக்ஷன் வரப்போகுது. சில இடங்கள்ல வாக்குகள் ஏராளமாய் பெறுவதற்காக எத்தனையோ வாக்குகள் என்ன செய்றாங்க? தருகிறார்கள். மனிதர்கள் தருது. அது நடக்குமா நடக்காது தெரியாது. தேவன் சாலமோன் 4வது சொல்றான், என் தகப்பனாய தாவீதுக்கு
நீர் வாக்கினால் சொன்னதை எதுவும் நிறைவேற்றுகிற கர்த்தர். பவர்ஃபுல் ஹேண்ட், கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வெளியே வந்த வேலையை குறித்து வாசிக்கும் போது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினால் தான் அவன் என்ன செய்ய வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தை பண்ணார். உன் ஜனங்கள் தாங்களா அந்நிய தேசத்தில் அடிமையாயிருப்பார்கள், 400 வருஷம் சேவிப்பார்கள், பின்பு தேசத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னதை தம்முடைய பலத்த கரத்தால் நிறுவினார். மோசே ஆரம் போனாங்க தான், ஆரோன் விடல, பார்வன் விடல, முடியாதான் சொன்னான். ஆனா தேவனுடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது செய்தது. இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலை பார்க்கும் பொழுது மற்ற பார்க்கும் பொழுது நிறைவாராது என்கிற நிலைமை இருக்கலாம். ஆனால் அந்த கால விசுவாசிப்போம், கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன வார்த்தையா இருந்தாலும் சரி, எத்தனை நாட்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருப்பாரானால் வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையில் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். ஜனங்கள் வழியிலே செத்தா பரவாயில்ல சொன்ன சொந்த அவர்கள் செத்தார்கள். ஆனா தேவன் சொன்ன வார்த்தையின்படி கானானை சுதந்திரித்து யோசுவாவின் தலைமையிலே அதை பங்கிட முடியாது, சுதந்திர விதமாய் பங்கிட முடியாது கர்த்தர் செய்தை பார்க்கிறோம். முடிவாய் தாவீதின் நாட்கள் தான் முழுமையாய் கானானை சுதந்திரித்தார்கள். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் கர்த்தர். எபூசு பட்டணத்தை பிடித்தான், தாவீது நகரமாய் மாற்றினான், முழு கானான் உரிமையாக்கப்பட்டது. தேவன் சொன்னால் அவருடைய கரம் அதை என்ன செய்யும்? நிறைவேற்றும். அவருடைய கரம் வல்லமுள்ள கரம். நானும் சங்கீதக்காரன் ஆண்டோடைய கரத்தை குறித்து சொல்லும் பொழுது ஏராளமான காரியத்தை அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வசனங்களா நீ பிடித்துக் கொண்டு ஆண்டுடைய கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் மலகணிங்க. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறது யாருடைய கரத்தால் ஆகும்? தேவனுடைய கரத்தினாலே. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எல்லா காரியத்திலும் அந்த வார்த்தையில ரொம்ப அழுத்தமான வார்த்தை எவரையும் என்கிற வார்த்தை. எவரையும், அது யாராயிருந்தாலும் பரவாயில்ல. அதான் ஆசா சொன்னா, பலமுள்ளவனுக்காயிலும் பலவனுக்காயிலும் ஆண்டவரே, யாராலும் சரி, அதில் இன்க்ளூடிங் என்னையை சேர்த்துக்கொள்ளலாம், நம்மையை சேர்த்துக்கொள்ளலாம். சில காரியங்களுக்கு சில குவாலிபிகேஷன் வைக்கிறார்கள், சில காரியங்களை நியமிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுது, நம்மளை மேன்மைப்படுத்தினா அவருடைய கரம் மேம்படுத்தும். அது யாரானாலும் சரி, ப்ரமோட் பண்ணும் ஆண்டுடைய கரம். ஒரு மனுஷனை உயர்த்தம் சொல்லி தேவனுடைய கரம் திட்டமிட்டான அவர் கராத செய்து முடிக்கும். தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற்றும்படியாக சித்தம் கொண்டார். ஆனா நமக்கு தெரியும், சவுல் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனைத்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எத்தனைத்தான், எப்படி கொன்றுவிட வேண்டும், இல்லாமல் போக வேண்டும் என்று. ஒரு நாள் தேவனுடைய கரம் அவனை சிங்காசனத்திலே அவனை உட்கார வைத்தது. ஹல்லேலூயா. அதே கரம் நம்மை மேன்மைப்படுத்தும். அவருடைய கரத்தில் பலம், சத்துவம் எல்லாம் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த. ஆண்டவருடைய ஆண்டவரே, உங்களுடைய கரம் நம்ம மேன்மைப்படுத்த முடியும். உங்களுடைய கரம் தான் ஆண்டவரே. அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, இவங்க செய்யல, அவங்க செய்யணும். ஆண்டுடைய கரம் ஒரு மனுஷனை உயர்த்த யாரால் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாது விரும்பினார். சகோதரர் நினைத்தார்கள், அவன் அடிமையா வித்துட்டா முடிஞ்சிச்சு, சொப்பனம் முடிஞ்சிச்சு,
எல்லாம் காலி என்று நினைத்தார்கள். இல்ல, ஒருவேளை சாத்தான் இருப்பான், போத்திபார் மணி மூலமாக தூண்டிவிட்டு இவளை சிறைச்சாலையில் விட்டு விட்டால் எந்த காரியம் இருக்காது நினைச்சான். எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அவர் செய்யத்த காரிய கரம் அவன் எய்த் தேசத்திலே அவனை மேன்மைப்படுத்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவை நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்ந்தாலும் எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் அவருடைய கரத்தின் கீழே இருப்போமானா அவருடைய கரம் உயர்த்தும். ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழே செய்யுங்க. அப்படி அடங்கியிருந்தோம்னா அவருடைய கரம் என்ன செய்யும்? அவருடைய கரமே தூக்கிடும். எத்தனை பேர் ஏற்று வந்தாலும், எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் அவரே நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். அவர் நோக்கி பாரும். என்ன மதிக்கல, கனப்படுத்தல ஒண்ணு வேண்டாம். ஆண்டவர் கனப்படுத்த விரும்பும் பொழுது, ஆண்டவர் ஏற்றும் பொழுது எந்த மனிதனும் செய்ய முடியாது. நம்மை நாமே தான் உயர்த்தக்கூடாது, நம்மை நாமே தான் மேன்மடையக்கூடாது. ஆண்டவர் மேன்மடைய பண்ணும் பொழுது ஒரு ஆள் தடுக்க முடியாது. சோ அது கரத்தினாலே ஆகும். 53 ஏசாயா 10 வாசிங்க. ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அந்த வாய்க்கும் என்ற வார்த்தை, பிராஸ்பர் என்ற வார்த்தை ஒரு மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய கரம் நம்முடைய காரிய வாழ்க்கையிலே அவர் சித்தமான காரியம் எல்லாம் வாய்க்க முடியாய் செய்யும். வாய்க்கும். ஒரு நம்ம முயற்சியை தோற்று போயிருக்கலாம், ஆனா தேவனுடைய கரம் அவர் சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கும்படி செய்யும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை காலம் வந்தாலும் நம்ம வாய்க்கும்படியாய் செய்யும். ஆகவே இந்த காலவெளியிலே தேவனுடைய கரம் நம்ம சப்போர்ட் பண்ணுகிற கரம். நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த கரம் நம்ம மேல இருக்கணும்னு சொன்னா, இந்த கரத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஒரே வசனம் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டோட கரம் நம்ம மேல இருக்கணும். அதான் மிக முக்கியம். இஸ்ராயேலின் புத்தகத்தில் வாசிங்க 8ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாய் போதும். யார் மேல தேவனுடைய கரம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. தேடுகிற எல்லார் மேலும். ஆண்டோடைய கரம் ஒரு பவர்ஃபுல் ஹேண்டா நம்ம கூட இருந்து ஒன்றுமில்லாமல் உருவாக்கணும். நம்முடைய காலிலே வாய்க்க முடியாய் மனிதனுடைய இருதயங்களை திருப்பணும், நமக்கு உயர்வை தரணும், மேன்மையை பண்ணணும்னு சொன்னா யார் மேல கர்த்தருடைய கரம் இருக்குன்னா அவரை தேடுகிற எல்லாரும் கர்த்தரை தேடுவேன். இட்ஸ் நாட் a shortcut. குறுக்கோடு உண்டா? இல்ல. சொன்னாங்க வசனத்தை இப்படி சொன்னா நல்லா இருக்குமே, அவருடைய கரம் என் மேல உறுதியா இருக்கும், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு போட்டா நல்லா இருக்குமே. தட்ஸ் குட். ஆனா அதை சொல்றதுனால வரப்போறது இல்லை. எப்ப கரம் இருக்கும்? அவர் மேல விசுவாசம் அறிக்கை பண்ணணும், உண்மைதான். ஆனா ஒரு வாயினால் அறிக்கை பண்றது மாத்திரம் கர்த்தருடைய கரம் மேல இருக்குமா? இருக்காது. எப்ப வரும்னா தம்மை தேடுகிற எல்லார் மேலும், அது யாராலும் சரி, வாலிபரானும் சரி, பெரியாரும் சரி, யாராலும் சரி, ஆண்டுடைய கரணம் மேல இருக்குன்னா there is no other shortcut. தேடணும். எப்படி தேடணும்? ஜெபத்துல. அதனால்தான் யாப்பை ஜெபம் பண்ணா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேவனே என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னா சொல்லிட்டு உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். ஒரு கரம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறான்.
அப்ப நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறது? ஜெபத்தின் மூலமாக தேவ சமூகத்தை நாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை தேடணும். வேத வாசிப்புல ஜெபத்துல தேவனை தேடுவோமானால் நம்ம மேல யாருடைய கரம் இருக்கும்? கர்த்தருடைய கரம் இருக்கும். பல காரியத்தை பார்க்கிறோம். குடும்பமானால் வரப்போற நாட்கள்ல இந்த ப்ரொவைடிங் ஹேண்ட் கொடுத்தும் ப்ரொடெக்டிங் ஹேண்ட் கொடுத்தும் சொல்ல ஆண்டு வழிநடத்து வரானால் அப்ப நான் வந்து விடுறேன். நீங்க பவர்ஃபுல் ஹேண்ட், வல்லமுள்ள கரம் நம்ம இருக்கணும். ஒரே ஒரு காரியம், வேற ஒண்ணு வேண்டாம். ஆண்டவரை தேடுவோம். கர்த்தாவே உம்மை தேடுறோம்ப்பா. ஜெபத்தில் வேத வாசிப்பிலும் நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். மனிதனை நாடி போறதில்ல. மனிதனை சகாயம் பண்ணிடுவாங்க இல்ல. நீ ஜெபம் பண்ணி போனீங்கன்னா கர்த்தருடைய இருதயத்தை திருப்புவார். ஹல்லேலூயா. அவங்க இருதயம் உங்க பக்கமா திருப்பப்படும். என் கையில இருக்கு, ஆண்டவர் கையில இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த கரம் அது திருப்பம். நம்முடைய கருத்தால் செய்ய முடியாது, நம்முடைய கருத்தால் சாதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய கருத்தால் எல்லாம் செய்ய முடியும். அவன கால்களிலே ஆண்டவரே உம்மை தேடும் மேல் உம்முடைய கரம் என்ன இருக்கு? நம்ம தேடுற ஆண்டவரே. 2025 வருஷம் 7 மாதத்தை முடிச்சாச்சு. 8வது மாதத்தில் பிரவேசிக்கிறோம். இனி உலகத்தில் என்ன நடக்கும் தெரியாது. ஆபத்துகள் மிக்க நம்மளால் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் எல்லா சம்பவங்களும். எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானா அது நமக்கு போதுமானது. கர்த்தரை தேடுவோம். கர்நாட்டில் கர்த்தரை தேடுவதில் ஜெபத்தில் வேத வாசிப்பிலும் குறைபட்டு போமானால் கர்த்தரை தேடும். நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு நான் யோசிக்கிறது இல்லை. எதை தவிர பைபிள் வேற ஒண்ணுமே சொல்லலை. தேவனுடைய ஒளினால் சொல்ல வேண்டிய காரியம் தான் ஜெபமனே வேத வாசிங்க. பிரச்சனை குறுக்கோளி கிடையாது. நேர் குறுக்கோள பார்த்து அப்படி செஞ்சால் எப்படி செஞ்சலாம் இல்ல. தேவனை தேடுவதற்கும் பைபிள் வாசிப்பதற்கும் நேரத்தை செலவழிக்காம என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ணாலும் தேவனுடைய கரம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தேவ கரம் நீட்டப்படலனா மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், செய்ய முடியாமல் போயிடலாம். அதே நேரத்தில் தேவனை தேடுவீங்கன்னு சொன்னா செய்யக்கூடாத மனிதராக்கலாம், அவர்களையும் செய்ய முடியாது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் வைக்கலாமா? எல்லாம் ஹல்லேலூயா. Thank you Lord. சோத்திரம் ஆண்டவரே. இந்த காலையிலே தாவீது சொன்ன வார்த்தை தான் சொல்றாரு. கையின் மேல உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். உடைய கரத்தின நீங்க செஞ்சு சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். God's hand, தேவனுடைய கரம் நம்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு விரும்புகிறது. தேவனுடைய கரம் நம்மை சப்போர்ட் பண்ண முடியாது தேவன் விரும்புகிறார். அவருடைய கரத்தினால நம்மை சப்போர்ட் பண்ண முடியாது தேவன் விரும்புகிறார். அந்த கரம் வல்லமுள்ள கரம், பராக்கிரமுள்ள கரம், சக்தி நிறைந்த கரம். இதுல இன்றைக்கும் சிருஷ்டிப்பின் கரமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாக்க முடியும். விசுவாசத்தை நிச்சயமாக இருக்கும். இந்த சர்ச்சைக்கு நேரம் வயல்வெளியாக இருக்கும் பொழுது நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் தான், ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாக்குகிறவர், இப்ப ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, இனி ஆராதனை தர முடியும், ஒரு கட்டடத்தை தர முடியும். இன்றைக்கு நினைவு வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் சொல்றே, ஒன்றுமில்லாமல் ஒன்று உருவாக்குகிறவர் ஆண்டவர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், வேலை தொழில் ஒரு காரியங்கள், ஆண்டோடைய கரம் உங்க மேல வந்துருச்சுன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு என்றே ஒரு காரியமா சொல்லுவாங்க. உங்களுக்காகவே நாங்கள் இதை செஞ்சோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காகவே செய்ய போகிறார், நிச்சயமாய் செய்வார். அவருடைய கரம் கண்ட்ரோலிங் ஹேண்ட், உங்க ஆபீசர் உங்க மேல உள்ளவங்க எல்லாருடைய இருதயமும் அவர் கையில தான் இருக்கு. அவர் சித்தப்படி திருப்புகிறார்.
அவர் கையை திருப்ப முடியாது. வேற யாரும் எந்த பக்கம் திருப்ப முடியாது. இந்த காலையிலே ஒரு நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாம இருக்கலாம், நம்ம காரியம் ஆட்சேபிக்க முடியாது இருக்கலாம். கர்த்தருடைய கரம் இருக்குமானா ராஜாவின் இல்லையமா இருந்தாலும் அது வாய்க்கால புற திருப்பி விடுவார். பார்வன் முடியாது 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 சொன்னான். ஆனா ஒரு நாள்ல கர்த்தரை எழுத திருப்பினாரு. நீங்க சொன்னபடியே போங்கப்பா, சொன்னபடியே போங்கப்பா. முடியாது சொன்னவன் ஆண்டவர் திருப்பினார். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில பல பிரச்சனை சந்திக்கிறோம். குடும்பங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, தொழில பல பிரச்சனையை சந்திக்கிறோம். கர்த்தருடைய கரம் மேல இருக்குமானா நமக்கு அது ஆதரவா இருக்கும். அது ஆதரவா இருக்கும். நம்ம சப்போர்ட் பண்ணும். சொன்ன வார்த்தையெல்லாம் மறையல, வாக்குத்தத்தம் மாறி போகல. அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். அவருடைய கரத்தினால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். வாழ்க்கையில் அவர் சுத்தமான காரியம் அவர் கையினாலே வாய்க்கும். அவரே செய்வார். உங்களை அவரை கரம் மேன்மைப்படுத்தும். உங்களுக்கு ஒரு திறமை இல்லாமல் இருக்கலாம், போதிய படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உன்னை மேன்மைப்படுத்தும். தாவீதை மேன்மைப்படுத்தினார், யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் முடியும். அவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய கரம் அவரை தேடுகிற எல்லாருமையிலும் இருக்கிறது. காலையில் கர்த்தரைத்தான் சொல்ல விரும்புகிறார். ஆண்டுடைய கரம் மேல இருக்கோம்னா ஆண்டவரை தேடுவோம். எதை தேடிட்டு இருக்கிறீங்க? கர்த்தரை தேடுவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? வீணா மனிதன் நாடி, மனிதன் ஒத்தாசையை நாடி எவ்வளோ போறோமே. இந்த காலவெளியில முதல் வாரத்தை ஆண்டு சொல்றாரு, இல்லை, உன் நேரத்தை தேவ சமத்தில் செல்லபடி கர்த்தரை தேடு, தேவனை தேடு. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உன் நேரத்தை அதிகப்படுத்து. கர்த்தருடைய கரம் எவ்வளவு இருக்கும். அந்த கரம் எதை செய்யணுமோ எல்லாம் செஞ்சிடும். யாரை திருப்பணும் திருப்பும், எப்படி மேன்மைப்படுத்தும் மேன்மைப்படுத்தும், எதை நிறைவேற்றணும் நிறைவேற்றும். கடவுள் தவறு இருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தை தீர்மானம் வேண்டும். அதிகமான சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க, உண்மை தேட எல்லாரும் தேடுகிற எல்லார் மேலும், சின்ன பிள்ளைங்க, வாலிபராங்க, யாரா இருந்தாலும் சரி, நன்மை உண்டாக முடியாது கர்த்தருடைய கரம் இருக்கும். யாப்பா இருந்தாலும் சொல்லி, ஆண்டவரே ஒரு கரையை மேல இருக்கணும்ப்பா, ஒரு கரையை மேல இருக்கணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? மேன்மைப்படுத்தினார். சகோதரர் எல்லாரை பார்க்கலும் அவனை கர்த்தர் கனமுள்ளவனாய் மாற்றினார். காரணம், கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அவரை கர்த்தர் சொல்லுவோம், ஆண்டவரே மக்கள் நாட்டில் இப்படி தென்ன யோசிப்பார். இந்த 2025 ஆண்டுல 7 மாதம் முடிச்சு 8ஆம் மாதம் வந்திருக்கிறோம். 7 மாதங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் சொல்லிச்சு, எவ்வளவு பைபிள் வாசித்தோம். சில நேரத்தை வாசித்து முடிச்சிட்டாங்க, ஒரு முறை வாசித்து முடிச்சு 2ஆம் முறை வாசித்து இருக்கிறோம்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நேரத்தை வாசித்திருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிக்கிறீங்க? எவ்வளவு கர்த்தருடைய ஆராதனைக்கு எப்படி வர்றீங்க? தேவனை தேடுகிற காரியத்தில் உங்களுடைய நேரம் எவ்வளவு செலவிடப்படுகிறது? தயவாய் கேட்கிறேன், இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய கரம் நம்ம எல்லார் மேல இருக்கணும். வீட்டு மேல இருக்கணும், பிள்ளைகள் மேல இருக்கணும், நம்முடைய குடும்பத்து மேல இருக்கணும், எல்லாத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கணும். அதனால கர்த்தரை தேடுங்க, குடும்பமா கர்த்தரை தேடுங்க. ஏதோ ஒரு பேருக்காக ஜெபம் பண்ணி பேருக்காக பைபிள் அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து கர்த்தரை தேடுங்க. நிறைய கர்த்தரை தேடுங்க. நம்ம அப்படியே அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை நாம் கடந்த நாட்கள் தவறி இருப்போமான ஆண்டோடு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னோட தீர்மானிக்கு அதிகமாகவே தேடு, உடைய கரம் என் மேல இருக்கத்தக்கதாக, உடைய கரம் என்னை சப்போர்ட் பண்ண, என்னை உயர்த்த, மேம்படுத்த, தப்பு வைக்க ஆண்டவருடைய கரனோடு இருக்கும்படியாக உங்களை நான் அதிகமாகத்தோட ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு எல்லாம் ஜெபம் பண்ணுவாமா, சத்தத்தோடு ஜெபம் பண்ணுவாப்போம். அந்த வாலிபுள்ள ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை தேடுங்க, கர்த்தருடைய கரம் மேல இருக்கணும், உன் நன்மை உண்டாக பண்ணுவேன். எல்லா வயதையும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ரபல கதரப ஷபரபல கதரம ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபல கதரம ரே கதரம. எல்லாருக்கும் ஆண்டவரே உன் கரம் மேல இருக்கணும்ப்பா. அதிகமாய் தேடணும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அதிகமாக தேட குறைஞ்சிருக்கேன். இந்த மாதத்தில் அதிகமாக கர்த்தரை தேட, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அதிகமாய் தேட அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் கை
கூறவில்லை, கேட்பின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் சென்றிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். ஆண்டுடைய கரம் குறுகி போகவில்லை. மோசேயின் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. இவ்வளவு பெரிய தேவருக்கு ஆண்டவரே, குணாந்திரமாயிடுச்சு ஆண்டவரே, என்ன செய்வது? என் கரம் குறுகி இருக்கிறதோ? மோசே, ஏற்கனவே சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நான் எடுக்கப்படுகிறது. என் கரம் இன்றைக்கும் சிருஷ்டிக்கிற கரம், இன்றைக்கு சிருஷ்டிப்பின் தேவன் நான். என் கரம் குறுகி போகலப்பா. அவர் சிருஷ்டித்து கொடுத்தார். இந்த காலையிலே எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உடைய கரம் குறுகி போகல. இன்னைக்கே வாழ்க்கை அற்புதம் செய்ய முடியும், வழியை திறக்க முடியும், பிரச்சனையை உடைக்க முடியும், என் பலவீனத்தை நீக்க முடியும், கருத்தை செய்ய முடியும். கலைப்ப மாட்டாங்க. சொல்லுவாமா? கர்த்தரின் கை கூறவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை கூறவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் சென்றிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. எல்லா சத்தத்தை விசுவாசியே நீ பாரே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். அப்படியே விசுவாசிப்போம். ஆண்டவருடைய கரம், நான் கர்த்தரை தேட போகிறேன், ஆண்டவர் அதிகமாய் தேட போகிறேன். ஆண்டவருடைய கரம் வல்லமுள்ள கரமாய், ஒரு பவர்ஃபுல் கரண்டா, இதுவரை நான் அனுபவிக்காத அளவுக்கு என் வாழ்க்கையில அவருடைய கரம் எனக்கு காரியங்களை ஏற்படுத்த போகிறது, வழிகளை எனக்கு உண்டாக்க போகிறது, உயர்த்த போகிறது, சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்ற போகிறது, காரியங்களாம் வைக்க முடியாது கர்த்தருடைய கரம் செய்ய போகிறது என்று விசுவாசிப்போம். மனிதனை நம்பி ஏமாந்தது போதும், ஆண்டுடைய கரத்தை விசுவாசிப்போம். ஆண்டு சொல்லுவது, என் கை அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். தேவ கரம் நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாது. யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் தேவ கரம் நம்ம மேல இருக்குமானா அவன் எப்போது சப்போர்ட் பண்ணும். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். விசுவாசிப்போம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பந்திலே பங்கு வர போகிறோம்.